தமிழ் சினிமால நாடோடி தெண்டல் படம் மூலம் அறிமுகமானவங்க தான் ரஞ்சிதா. இவங்க 90ஸ்ல வந்த ஃபேமஸான ஒரு சில படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. 2000ல ஆர்மி மேஜர் ராகேஷ் மேனனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துலயும் நடிக்கல. 2001க்கு அப்புறம் ஒரு சில படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சாலும் மெயின் ரோல் எதுவும் கிடைக்கல. அவங்களோட ஹஸ்பண்ட் ராகேஷ் மேனன் கிட்ட இருந்து 2007ல பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு ஆறுதலுக்காக நித்யானந்தாவோட ஆசிரமத்துல சேர்ந்தாங்க. அப்போதான் அவங்களும் நித்யானந்தாவும் இருக்கிற மாதிரி ஆபாச வீடியோ லீக் ஆச்சு. இதனால ரஞ்சிதா பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அவங்களோட 37வது பிறந்த நாள் அப்போ சன்னியாசினியா வாழ்க்கையை திறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நித்யானந்தா கையால தீட்சா கொடுக்கப்பட்டது. அந்த டைம்ல தான் ரஞ்சிதா அவங்களோட பேரை மா ஆனந்தமாயின்னு மாத்திக்கிட்டாங்க. இவங்க லாஸ்டா மணிரத்னம் டைரக்ட் பண்ண ராவணன் படத்துல நடிச்சிருக்காங்க. நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் திருப்பதியில இருக்கிற திருமலா வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்களோட புது தோற்றத்தை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா இவங்க வாழ்க்கையை தொடர்ந்த முனிவர் மாதிரி ஃபுல்லா மாறிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த பல்லாவரத்து லேண்ட் ப்ராப்ளம்ல சம்பந்தப்பட்டு இருக்காங்க. கிருஷ்ணங்கிறவரை மிரட்டி இந்த இடம் நித்யானந்தா ஆசிரமத்துக்கு சொந்தமானது, இதை நீ உடனே காலி பண்ணணும்னு மிரட்டி இருக்காங்க. ரஞ்சிதா இப்போ நித்யானந்தோட ஆசிரமத்துல தலைமை பூசாரியா இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.